அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ என்னதான் நாளுக்கு நாள் ஸ்மார்ட் ஃபோன்களுடைய விலை அதிகபட்சமாக 1,00,000 தாண்டி இப்போ போயிட்டு இருந்தாலும் நாள் ஆக ஆக அதே சமயத்தில் பட்ஜெட் செக்மெண்ட்லையும் ரொம்பவே பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடைச்சிட்டே இருந்திருக்கு. ரெட்மி நோட் 3 கிடைச்ச அந்த விலையில் இப்போ ரெட்மி Y2 அப்படின்னு சொல்லி மச் பெட்டரான ஆப்ஷன் இன்னைக்கு தேதியில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி நாள் ஆக ஆக பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த விதத்தில் இந்த மாதம் வர இருக்கிற டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸை கடந்த ஒரு வருடத்துக்கு மேலே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காகவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல எது என்னுடைய லிஸ்ட்ல டாப் நம்பர்ல இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோட கடைசி வரையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். சோ இப்போ டாப் 5 அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் செப்டம்பரை பத்தி பார்க்கலாம். ஸோ என்னுடைய இந்த டாப் 5 அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்க ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா Xiaomi Mi 8. ஸோ Mi 8 ஆல்ரெடி குளோபலாக லான்ச் ஆயிடுது. அதை பற்றி நம்ம வீடியோ கூட போட்டுருந்தோம். லிங்க் மேலே கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. Mi 8 பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற போல தகவல்கள் நம்மளால பார்க்க முடியுது. Mi 8 பார்த்தோம் அப்படின்னா Xiaomiயோட இப்போதைக்கு லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 845 ப்ராசரோட Mi 8 ரன் ஆகிட்டு இருந்துச்சு. Mi 8 எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் அப்படின்னு சொல்லியும் ஒரு ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லா இருக்க ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த Mi 8 இந்த மாதம் இந்தியாவில் வரப்போகுது அப்படிங்க போல ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. இதையும் தாண்டி Mi 8 SE. ஸோ Mi 8 SE பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட Mi 8 உடைய லுக்ஸ்ல Snapdragon 710 ப்ராசரோட இருந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன். பட் எனக்கு தெரிஞ்சு அதை இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான். பிகாஸ் ஆல்ரெடி இப்போ Poco F1 அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்கிறதுனால அந்த பட்ஜெட்டை திருப்பி இவங்க Mi 8 SE கொண்டு Poco F1 படுக்க வைக்க இவங்களே யோசிப்பாங்க. ஸோ அந்த ஒரு Mi 8 SE வருமானு தெரியல. பட் Mi 8 கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரலாம் அப்படிங்கிற போல தகவல்கள் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் என்னுடைய லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கு. என்னுடைய லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்க ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா Realme 2 Pro. ஸோ Realme 2 ஒரு அப்கிரேட் இல்லாமல் ஒரு டவுன் கிரேட் இருந்துச்சு. அதை பற்றி நம்மளுடைய Realme 2 வீடியோலயே கூட சொல்லியிருந்தேன், செக் பண்ணி பாருங்க. Realme 2 Pro பார்த்தோம் அப்படின்னா Realme 1க்கு ஒரிஜினலான அப்கிரேட் Realme 2 Pro-வா தான் இருக்க போகுது அப்படிங்கிற போல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த Realme 2 Pro இந்த செப்டம்பர் மாதத்தில் லான்ச் ஆக போகுது. இந்த Realme 2 Proல வாட்டர் டிராப் நாச் மாதிரியான ஒரு டிசைனோட வரலாம் அப்படிங்கிற போல தகவல்கள் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் Realme 2 Pro எப்படி இருக்கு அப்படிங்கிறத. அது என்னுடைய லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க ஸ்மார்ட் ஃபோன். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அல்ல, 2 ஸ்மார்ட் ஃபோன் அல்ல, 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 3வது இடத்துல இருக்கு. Redmi 6, Redmi 6A மற்றும் Redmi 6 Pro. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் செப்டம்பர் 5ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. இதை பற்றின அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் Xiaomi நேற்று தான் அவங்களுடைய ட்விட்டரில் கொடுத்திருந்தாங்க. ஸோ Redmi 6 மற்றும் Redmi 6A பற்றி ஒரு வீடியோவும் Redmi 6 Pro பற்றி ஒரு தனியான வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம். எல்லாத்துக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பிரத்யேகமா அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல Redmi 6 Pro மட்டும் நாச்சோட இருக்கும். Redmi 6 மற்றும் Redmi 6A Redmi 5 மற்றும் Redmi 5A அப்கிரேடா இருக்க போகுது. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் ஒரே நாளில் லான்ச் பண்ணுவாங்களா இல்லை கொஞ்சம் நாட்கள் கழிச்சு லான்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் 3மே செப்டம்பர்ல வந்துரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ வரவிருக்கிற இந்த Xiaomiயோட Redmi 6 சீரிஸ் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய கவரேஜ் கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்றேன். மேலும் Xiaomi இந்தியாவை டேக் பண்ணி நான் ஒரு அஃபிஷியலான ஒரு ட்வீட்டும் நம்மளுடைய ட்விட்டர் ஹேண்டில் பண்றேன். முடிஞ்சா ரீட்வீட் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணி ஒரு யூனிட் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் எக்ஸ்க்ளூசிவான கவரேஜ் கொண்டு வருவோம். அந்த ட்வீட் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போயிட்டு ரீட்வீட் பண்ணுங்க. Xiaomi இந்தியா ரிவ்யூ யூனிட் அனுப்புறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கான கவரேஜ் கொண்டு வந்திருப்போம். அடுத்து என்னுடைய லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்க ஸ்மார்ட் ஃபோன் Honor 8X. ஸோ Honor 8X பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் தொடக்கத்தில் லான்ச் ஆக போகுது. இது பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் டிராப் நாச்சோட வரலாம் அப்படிங்கிற போல ஒரு சில தகவல்கள் இருந்துட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா Honor 6X மற்றும் Honor 7Xக்கு அடுத்த ஜென்ரேஷனா இருக்க போகுது. Honor 9N கிட்டத்தட்ட அதே செக்மெண்ட்ல சேல் ஆயிட்டு இருக்கு. பட் Honor 6X மற்றும் 7X இரண்டுமே நம்ம கவரேஜ் பண்ணியிருந்தோம். ஸோ 8Xம் கூடிய அளவுக்கு கவரேஜ் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன், பார்ப்போம். அடுத்து என்னுடைய லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்க ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றல்ல, இதுவுமே 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஆப்பிளுடைய 2018 ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா iPhone X, iPhone 10 என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம இப்போதைக்கு X அப்படின்னு அழைக்கலாம். iPhone X, iPhone XS மற்றும் iPhone XS Plus. ஸோ பெயர்கள் ரொம்பவே ஆக்வர்டாக தான் இருக்குது. பட் இந்த 3 பெயர்களில் தான் வரப்போகிற 3 ஆப்பிளுடைய 2018 ஐஃபோன்ஸ் இருக்க போகுது. இந்த 2018 ஐஃபோன்ஸில் ஆப்பிள் நாச் அவுட்டு மூவ் ஆகிற மாதிரி தெரியல. நாச் இருக்க தான் போகுது. மேலும் அவங்களுடைய அந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் எல்லாமே ஃபேஸ் ஐடி எல்லாமே தொடர தான் போகுது. ஸோ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, பல்வேறு லீக்ஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் 2018 ஐஃபோன்ஸ்லாம் ஆப்பிள் புதுமையாக ஏதாவது கொண்டு வராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மாடுலரான அப்கிரேடை தாண்டி புதுமையாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய டாப் 5 அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். இதையும் தாண்டி ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்திருக்கு. அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்க்கலாம். Nokia 5.1 Plus. ஸோ Nokia X5 பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த Nokia X5 தான் இப்போ இந்தியாவில் Nokia 5.1 Plus அப்படின்னு சொல்லி வரப்போகுது. Nokia 5.1 Plus பொறுத்தவரையும் எனக்கு மிகப்பெரிய அளவு ஒரு ஆர்வம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ப்ரைஸிங்கில் அந்த அளவுக்கு Nokia அக்ரெசிவாக இல்லை. பட் இந்த Nokia 5.1 Plus பார்த்தோம் அப்படின்னா MediaTek Helio
Helio P60 ப்ராசர் மற்றும் நாச்சோட வந்து இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. ஸோ இந்தியாவில் கொஞ்சம் அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பிகாஸ் Nokia 6.1 Plus பொறுத்தவரையும் அவங்க ரொம்பவே நல்லா ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ஸோ பார்ப்போம் அது வந்து Nokia 5.1 Plusலையும் தொடருதா அப்படிங்கிறத. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஷாமியுடைய அடுத்த ஃபிளாக்ஷிப் Mi Mix 3. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா சைனால செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதுல வந்து ஷாமி வந்து ஓப்போ மற்றும் விவோ மாதிரி பாப்அப் ஃப்ரண்ட் கேமராவோட வந்து கொண்டு வர போறாங்க. மேலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற போலையும் தகவல்கள் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ Mi Mix 3 ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது ஷாமி ஆதரவாளர்கள் மத்தியில். ஸோ பார்ப்போம் என்ன புதுமையான ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது அனைத்தையும் தாண்டி மோட்டோவுடைய ஃபேன்ஸ்க்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது, Moto P30 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து Snapdragon 636 ப்ராசர், நாச் எல்லாமே வந்து இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த விலைக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் மோட்டோ வந்து பிரைசிங்கில் அக்ரெசிவாக இல்லாத வரை மார்க்கெட்டை பிடிக்கவே முடியாது. பிகாஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஷாமி வந்து ஒரு 50,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ப்ராசரை கொண்டு வந்து 20,000 ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நோக்கியா கூட வந்து 6.1 Plusல பிரைசிங்கில் அக்ரெசிவ் ஆகிட்டாங்க. ரியல்மி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான சப் பிராண்ட்ஸே வந்து உருவாகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் மோட்டோ வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ்க்காக கொஞ்சம் அக்ரெசிவான பிரைசிங்கில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணி ஆகணும். அது வந்து Moto P30 இருக்குமா அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் என்னுடைய லிஸ்ட். இதில் வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மறந்துடாம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நான் முன்பே குறிப்பிட்டது போல் அந்த ட்வீட்டுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச ரீட்வீட் பண்ணுங்கள். ரிவ்யூ யூனிட் கிடச்சிச்சு அப்படின்னா கவரேஜ் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுது, இதற்கு முன்னாடி அவசரப்பட்டு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நண்பர்களை ஒரு எச்சரிக்கை மணி அடிக்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டெக் சாட்டியாருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.